வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2026ஆம் ஆண்டிற்கான JEE மெயின் ஏப்ரல் பருவத் தேர்வுகள் இன்று முதல் தொடங்குகின்றன. சட்டமன்ற தேர்தலில் ஆசிரியர்கள், காவலர்களை தொடர்ந்து தீயணைப்பு, மின்வாரியம், போக்குவரத்து ஊழியர்களுக்கும் இனி தபால் ஓட்டு முறைக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா நேற்று நடைபெற்றது. ஆரக்கல் நிறுவனம் இந்தியா உட்பட உலகில் 20,000 முதல் 30,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. புதுச்சேரி மற்றும் சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஏப்ரல் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது. தேர்தல் பரப்புரைக்கான வீடியோ படலை திமுக வெளியிட்டுள்ளது. 3,750 கோடி ரூபாய் LIC மோசடி வழக்கில் அனில் அம்பானி அவர்கள் மீது புதிய FIR-ஐ CBI பதிவு செய்தது. மார்ச் மாதத்தில் 1 கோடி பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க சாய்தள வசதிகள் ஏற்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. மேற்கு வங்க தேர்தலுக்கு முன்னதாக இந்திய டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் அவர்கள் பாஜகவில் இணைந்தார். ஜில் ஜீவன் 2.0 திட்டத்தின் கீழ் 5 மாநிலங்களுக்கு 1,561 கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு விடுவித்துள்ளது. கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வரும் நிலையில் பெட்ரோல், டீசல் விலையை ஷெல் நிறுவனம் உயர்த்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பவானிபூரில் வருகின்ற 8ஆம் தேதி மம்தா அவர்கள் மனு தாக்கல் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலையில் 203 ரூபாய் அதிகரித்து 2,246 ரூபாய் 50 பைசாவாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. தமிழகத்தில் 60 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. தனியார் பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% ஒதுக்கீட்டில் சேர்வதற்கு வருகின்ற 20ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ஜெட் எரிபொருளின் விலை 2 மடங்கிற்கு மேல் உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜிமெயில் பயனர்கள் இனி தங்கள் மின்னஞ்சல் முகவரியை மாற்றிக்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 3,040 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,12,400 ரூபாயாகவும் 1 கிராம் 14,050 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. போர் காரணமாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் எரிபொருள் விலை 70% வரை உயர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 4ஆம் தேதி மயிலாப்பூரில் பிரச்சாரம் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட CCTV கேமராக்களை இன்று முதல் விற்பனை செய்ய மத்திய அரசு தடை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. வளைகுடா போருக்கு மத்தியில் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை 59% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3% வரை உயர வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. உடுப்பி முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாவட்டமாக மாற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெலுங்கானாவில் 5.6 ஜிகாவாட் திறன் கொண்ட சூரிய மின்தகடு உற்பத்தி ஆலை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இண்டிகோ விமான நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக வில்லியம் வால்ஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் 2வது செமி கண்டக்டர் ஆலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார். கேரளா, அசாம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் சுமார் 2,30,000 வாக்காளர்களுக்கு வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்கும் வசதியை வழங்கியதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி முதற்கட்டமாக 3,32,231 அலுவலர்களுக்கு தேர்தல் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 82 லட்சம் ரூபாய் வரி பாக்கி புகாரில் ஜெயலலிதா அவர்களின் ஹைதராபாத் இல்லத்தை ஹைதராபாத் மாநகராட்சி நிர்வாகம் முடக்கியது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் தரப்பில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தவேக தலைவர் விஜய் அவர்களிடம் 404 கோடியில் அசையும் சொத்துக்கள் உள்ளது என்று பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. CBSE, CTET
2026 தேர்வு முடிவுகள் வெளியானது. IPL 2026 சீசன் அசாமில் நேற்று நடந்த லீக் போட்டியில் RR அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் CSK அணியை வீழ்த்தியது. காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டில் இதுவரை மொத்தமாக 296 கோடி ரூபாய் பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற TNPSC குரூப் 1 முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியானது. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். எரிசக்தி தட்டுப்பாட்டை தவிர்க்க அவசரகால நடவடிக்கையாக அடுத்த 60 நாட்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் மீண்டும் மண்ணெண்ணெய் வழங்க ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து மேலும் 2 LPG கப்பல்கள் இந்தியா நோக்கி பயணித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு இடையே கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் சவுதி அரேபிய இளவரசர் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை திமுக நேற்று வெளியிட்டுள்ளது. சென்னை முகப்பேறு கோல்டன் காலனியின் 3வது குறுக்கு தெருவில் உள்ள வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1,22,00,000 ரூபாய் பணம் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. NDA கூட்டணியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிக்கு திருவிக நகர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் 294 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. சென்னை திருவிக நகரில் அதிமுகவின் சின்னத்தில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் பொற்கொடி அவர்கள் போட்டியிடுகிறார். உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா சர்வதேச விமான நிலையத்தின் முதல் கட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். தேமுதிக போட்டியிடும் 10 தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். போடி தொகுதியில் திமுக வேட்பாளராக O. பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். தருமபுரி நகராட்சியில் 82 கோடியில் 2ஆம் கட்ட பாதாள சாக்கடை திட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட பள்ளி கல்லூரிகளின் NCC மாணவர்கள் 300 பேருக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற்றது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.